Hi all, welcome back to our channel English Mind. I am Sharfudeen, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நம்ம இங்கிலீஷ் மீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த வீடியோல கடைசி என்ன பார்த்தோம்? இந்த பக்கம் 3 இங்கிலீஷ் சென்டென்ஸ், இந்த பக்கம் 3 இங்கிலீஷ் சென்டென்ஸ். இந்த 3 சென்டென்ஸ்லயும் எம்படிக் pronoun எங்க இருக்கு? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஐக்கு பக்கத்துல myself, யூக்கு பக்கத்துல yourself, ஐக்கு பக்கத்துல myself. இந்த பக்கம் இருக்க 3 சென்டென்ஸ்ல எம்படிக் pronoun எங்க இருக்கு? சென்டென்ஸோட இறுதியில myself, yourself, myself. ஆனா இந்த ரெண்டு சென்டென்ஸோட தமிழ் அர்த்தமும் ஒண்ணுதான். நானே வருவேன். இந்த ரெண்டு சென்டென்ஸோட தமிழ் அர்த்தமும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு சென்டென்ஸோட தமிழ் அர்த்தமும் ஒண்ணுதான். அதே தான் I saw அப்படிங்கிற சென்டென்ஸை கொடுத்து உங்கள்கிட்ட இதை ரெண்டு விதமான எம்படிக் pronounலையும் வச்சு அமைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிலர் அமைச்சிருந்தாங்க. இப்போ பார்ப்போம். ஒன்று, சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஐயோட எம்படிக் pronoun என்ன? myself. I myself saw. இப்படி வரும். சென்டென்ஸோட இறுதியில் அமைச்சா I saw myself. இப்படி வரும். இப்போ இதனுடைய தமிழ் அர்த்தம் I saw நான் பார்த்தேன். எம்படிக் pronoun வைக்கும் பொழுது I myself saw நானே பார்த்தேன். இப்படி வரும். இப்போ கவனிங்க, முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸும் ஈக்குவல், ஒரே தமிழ் அர்த்தம். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸும் சமம், ஒரே தமிழ் அர்த்தம். மூணாவது ஈக்குவல், ஒரே தமிழ் அர்த்தம். நாலாவதும் அதே மாதிரி தானே. அப்ப இதுவும் சமம், ஒரே தமிழ் அர்த்தம். இப்ப நான் சொன்னது எல்லாமே 100க்கு 100 சரி. முதல் 3 சென்டென்ஸுக்கும் எந்த குழப்பமும் கிடையாது, ஒரே தமிழ் அர்த்தம் தான். இந்த 4வது சென்டென்ஸ்ல மட்டும் ஒரு குழப்பம் இருக்கு. அதுல 2 தமிழ் அர்த்தம் வரும். அது என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவே இந்த பாயிண்ட் தான். இதை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். எம்படிக் pronoun, reflexive pronoun, இதுல யாருக்கு குழப்பம் வந்தாலும் சரி உங்களை அசைச்சிக்க முடியாது. நீங்க எப்பவுமே தெளிவா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா reflexive pronoun என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா ஓகே, தெரியலன்னா இந்த வீடியோவில் போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இது புரியும், இல்லைன்னா இது புரியாது. இப்போ தொடர்ந்து பார்ப்போம். பாருங்க, சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து எம்படிக் pronoun வந்தா அது எப்பவுமே எம்படிக் pronoun தான், reflexive pronoun இருக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல reflexive pronoun வர முடியாது. அப்போ I myself saw, இதுல myself என்பது எம்படிக் pronoun தான். இதனுடைய தமிழ் அர்த்தம் நானே பார்த்தேன் என்பது மட்டும்தான். ஆனா வெர்பை அடுத்து yourself, myself இது போன்ற வார்த்தைகள் வந்தா அது 2 பொருளை தரும். ஒன்று, எம்படிக் pronoun-ஆக I saw myself, நானே பார்த்தேன் என்ற அர்த்தமும். 2, reflexive pronoun-ஆக, reflexive pronoun வீடியோவில் விளக்கமா பார்த்தோமே, அந்த அர்த்தத்தின்படி I saw myself, நான் என்னையே பார்த்தேன் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. அதாவது myself என்ற ஒரு வார்த்தை வெர்பை அடுத்து வருவதால் எம்படிக் pronoun-ஆக நானே பார்த்தேன் எனவும், reflexive pronoun-ஆக நான் என்னையே பார்த்தேன் எனவும் வரும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல மட்டும் ஏன் இந்த குழப்பம், ஏன் ரெண்டு அர்த்தம்? நமக்கு தெரியும் myself, yourself, ourselves, himself இது போன்ற வார்த்தைகள் ஆப்ஜெக்டிவாக வர முடியும். அப்படி ஆப்ஜெக்டா வந்தா அதுக்கு பேரு reflexive pronoun அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இங்கே I என்பது சப்ஜெக்ட், saw என்பது வெர்பு. இந்த வெர்பை தொடர்ந்து ஆப்ஜெக்ட் வர முடியும். அப்போ myself ஆப்ஜெக்ட்னு வச்சா அதுதான் reflexive pronoun. I saw myself, தமிழ் அர்த்தம் நான் என்னையே பார்த்தேன், இது வரும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வார்த்தை பல பொருள்களை கொடுத்தா அதுக்கு பேரு ambiguity. இந்த சென்டென்ஸ்ல
myself ஒரு ambiguity. ஏன் அதை emphatic pronoun-ஆவும் பார்க்கலாம், reflexive pronoun-ஆவும் பார்க்கலாம். எப்படி emphatic pronoun சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தும் வரலாம், சென்டென்ஸோட இறுதியிலையும் வரலாம். இங்கே சென்டென்ஸோட இறுதியில் அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது myself emphatic pronoun-ஆ செயல்படும். அப்போ அதனுடைய அர்த்தம் நானே. இதுவே ஆப்ஜெக்டோட இடத்துல myself வந்தா அது reflexive pronoun. இந்த சென்டென்ஸில் I subject, sa verb, அப்போ அதை தொடர்ந்து ஆப்ஜெக்ட் வரலாம். myself-ஐ ஆப்ஜெக்டாக பார்த்தால் அது reflexive pronoun. அப்போ அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னையே என வரும். இந்த தெளிவின்மையை ambiguity-யை தவிர்க்க emphatic pronoun-க்கு முன்னாடி by சேர்த்து கொள்ளப்படுகிறது. இதை பாருங்க, I saw by myself. myself-க்கு முன்னாடி by வந்ததுனால அது emphatic pronoun என்பது உறுதியாகிறது. நானே என்பது மட்டும்தான் அதனுடைய அர்த்தம். அது reflexive pronoun கிடையாது. என்னையே என்ற அர்த்தம் by myself-க்கு வராது. இப்போ நாம் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும், யோசிக்கணும். அது என்ன? வெர்புக்கு அப்புறம் myself வந்தா அதுக்கு ரெண்டு தமிழ் அர்த்தம் இருக்கலாம். அப்படின்னா வெல்கம் என்பதும் வெர்பு தான், அதுக்கப்புறம் myself வந்திருக்கு, அதுக்கு மட்டும் ஏன் ஒரே தமிழ் அர்த்தம்? கோ என்பதும் வெர்பு தான், அதுக்கப்புறம் யுவர் செல்ஃப் வந்திருக்கு, அதுக்கு மட்டும் ஏன் ஒரே தமிழ் அர்த்தம்? அதுக்கு காரணம் கம், கோ இதெல்லாம் intransitive verb. அப்படின்னா இந்த வெர்புகளுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வராது. ஆனால் சா என்பது transitive verb. அப்படின்னா இந்த வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வர முடியும். உதாரணமா எதை யாரை இந்த கேள்விக்கு பதில் கேட்டு விடை கிடைச்சா அதுதான் ஆப்ஜெக்ட். இதை பற்றின விளக்கமாக சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வீடியோவில் விளக்கமாக பார்த்துருக்கோம். லிங்க் மேலே இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஐ வில் கம், நான் வருவேன். எதை வருவேன், யாரை வருவேன், இந்த கேள்வியெல்லாம் இதில் கேட்க முடியாது. இதை எடுத்துக்கோங்க, யூ கோ, நீ போ. எதை போ, யாரை போ, இந்த கேள்வியெல்லாம் இதில் கேட்க முடியாது. ஆனால் இங்கே ஐ சா, நான் பார்த்தேன். எதை பார்த்தேன், யாரை பார்த்தேன், இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அதனால இது டிரான்சிட்டிவ் வெர்ப். இந்த டிரான்சிட்டிவ் வெர்புக்கு தான் இந்த குழப்பம். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புகளுக்கு இந்த குழப்பம் வராது. இதுவே டிரான்சிட்டிவ் வெர்பு வரும்போது அங்கே ஆப்ஜெக்டும் இருந்து இந்த வார்த்தை இருந்தால் அப்போவே இந்த குழப்பமும் இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இந்த சென்டென்ஸ். ஐ சா இட் மை செல்ஃப். சா டிரான்சிட்டிவ் வெர்பு, இட் ஆப்ஜெக்ட், அப்புறம் மை செல்ஃப் வந்திருக்கு. அப்படின்னா அது எம்பட்டிக் ப்ரோனவுன் தான். ஐ சா இட் மை செல்ஃப், நானே அதை பார்த்தேன். இங்கேயும் எந்த குழப்பம் கிடையாது. எப்போ டிரான்சிட்டிவ் வெர்பு வந்து தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் இதை போல இந்த வார்த்தைகள் வரும் பொழுது தான் இந்த குழப்பமே. இதை பாருங்க, she herself washed it, அவளே அதை துவைத்தாள். இங்கே herself emphatic pronoun, அவளே. அடுத்து she washed it herself, அதுவும் அதே தான், அவளே அதை துவைத்தாள். herself சென்டென்ஸோட எண்டில் emphatic pronoun-ஆ வந்திருக்கு. இதை நீங்கள் தான் சொல்லணும். she washed herself, இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அல்லது அர்த்தங்கள் என்ன? she washed by herself, இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, எல்லாரும் பயன்பெறுவதற்காக ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆங்கில சுரங்கம். ஷர்ஃபுதீன். சந்திப்போம்.